ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஜேபி இல்லம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப டேஸ்டியான காராமணி குழம்பு எப்படி செய்யலாங்கிறது தான் பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால நீங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷன் கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். 180 கிராம் காராமணி எடுத்து 2-3 தடவை நல்லா கழுவிட்டு 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்ப நம்ம இந்த தண்ணியோடயே சேர்த்து குக்கர்ல வேக வைக்கலாம். இப்போ காராமணியை குக்கர்ல போட்டிருக்கேன். தண்ணி உங்களுக்கு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் கூட நம்ம ஊத்திக்கலாம். இப்ப காராமணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். உப்பு போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடிட்டு வெயிட் போட்டு 4 விசில் வரைக்கும் வேக வச்சு எடுக்கலாம். சில நேரம் 4 விசில் வந்தா கூட காராமணி வேகாது. நீங்க பிரஷர் போனதுக்கு அப்புறம் திறந்து பார்த்துட்டு வேகலன்னா இன்னொரு விசில் கூட வச்சு எடுக்கலாம். இப்ப 4 விசிலுக்கு அப்புறம் நானே ஓபன் பண்ணி பாக்குறேன். காராமணி நல்லா வெந்திருக்கு. காராமணி இந்த தண்ணியோடயே அப்படியே நாம இறக்கி வச்சுக்கலாம். இப்போ ஒரு சின்ன கடாய் அடுப்புல வச்சு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் வெந்தயம் போட்டு நானு ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். இதோடயே 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு போட்டுட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க. கடலைப்பருப்புலாம் நல்லா செவந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம வேற ஒரு பிளேட்டுல கொட்டி ஆற வச்சுக்கலாம். ஆறுனதுக்கு அப்புறம் நாம இதை அரைக்க போறோம். இப்போ அடுப்புல வேற ஒரு கடாய் வச்சுட்டு 4 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊத்திருக்கேன். நல்லெண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இதுல போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷன் கொடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கி இருக்கு. இந்த சமயத்துல நான் 2 பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கணும். வெங்காயம் தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சமா உப்பு சேர்த்தோம்னா சீக்கிரமா வதங்கிடும். இப்போ கொஞ்சமா பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன். இப்போ குழம்பு மிளகாத்தூள் 3 ஸ்பூன் போடுறேன். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க அதிகமாகவோ இல்ல குறைவாகவோ சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் போட்டதுக்கு அப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்ப நம்ம வேக வச்சிருக்கிற காராமணியை அந்த தண்ணியோடைய இதுல சேர்த்திக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு புளி தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே காராமணியில உப்பு போட்டு வேக வச்சிருக்கிறதுனால இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கலாம். இப்ப நம்ம வறுத்து வச்சிருக்கிற பொருள் எல்லாம் ஆறிடுச்சு. இப்ப நம்ம ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு நல்ல ஃபைன் பவுடரா அரைச்சிட்டு வந்துடலாம். இங்க பாருங்க, இந்த மாதிரி பவுடரா அரைச்சிட்டு வந்திருக்கேன். இப்ப இதை நான் 2 ஸ்பூன் குழம்புல சேர்க்க போறேன்.
நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த பவுடர் சேர்த்ததுக்கு அப்புறம் குழம்பு வந்து நல்லா திக்காயிடும். இப்போ நாம இறக்கி வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாய் அடுப்புல வச்சு நம்ம குழம்புக்கு தாளிப்பு கொடுக்க போறோம். கொஞ்சமா நல்லெண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்க்க போறேன். அவ்வளவுதாங்க, தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாம இதை குழம்புல சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு ரொம்ப டேஸ்டியான காராமணி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.